இந்த காலத்தில் வைரஸ் பாக்டீரியா தொற்று நோயெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. நாம கொரோனாவையே ஒரு கை பார்த்து அது கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு குடும்பம் நடத்தி விரட்டி அடிச்சவங்களாச்சு. அதனால நமக்கு வைரஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை. இருந்தாலும் இப்போ பல பேர்கள்ல பல டிசைன்கள்ல பல வைரஸ்கள் பரவிட்டு வருதா. அதெல்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருக்கு, நமக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு புது விஷயம் நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமா பரவிட்டு இருக்கான். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஸ்க்ரப் டைப்ஸ்னு ஒரு புதிய தொற்று பாதிப்பு பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் பயந்து போயிருக்காங்க. குறிப்பா காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சின்ன பூச்சி கடிச்சதுனால உடம்பு ஃபுல்லா சின்ன சின்ன காயம் உருவாகி தலைவலி ஃபீவர்னு வர தொடங்கி பின்னாடி பெரிய விளைவுகளை ஏற்படுத்துற அளவுக்கு அந்த பாக்டீரியாவோட பாதிப்பு இருக்கா. இதை பத்தின விளக்கம் கொடுத்திருக்கிற நம்ம சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆரம்பத்துல காட்டுக்கு போறவங்க, வேட்டைக்கு போறவங்க, மரம் வெட்டுற வேலைக்கு போறவங்களுக்கு தான் இந்த பூச்சிக்கடி பாதிப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நகரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரியாண்டியா சுட்சுகா முஷிங்கிற ஒட்டுண்ணியால தான் ஸ்க்ரப் டைப்ஸ்னு பாதிப்பு உருவாகுது. காய்ச்சல், தலைவலி, உடம்புல பூச்சிக்கடி மாதிரியான தடிப்பு, அரிப்பு இதெல்லாம் தான் இந்த பாதிப்போட அறிகுறிகளாம். இதுக்கு தேவையான சிகிச்சை நம்ம மாநிலத்திலேயே இருக்கு. அதுக்கான மருந்துகளும் போதுமான அளவுக்கு வச்சிருக்கோம். பொதுவா இந்த பாதிப்பு வந்துச்சுன்னா 3 நாளைக்குள்ள தானாவே சரியாகும். அப்படியும் சரியாகலன்னா கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இந்த பாதிப்பு இருந்தா தாமதிக்காம மருத்துவரை பார்க்கறது ரொம்ப அவசியமா. இந்த பாதிப்புனால இதுவரைக்கும் இன்னும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. இருந்தாலும் இதோட தீவிரம் உயிர் போகிற அளவுக்கு எடுத்துட்டு போகும்னு மருத்துவத்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதனால மக்கள் இப்படி ஒரு பாதிப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பாதிப்பு வராம தடுக்க உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய புதர்கள், தேவையில்லாத செடி கொடிகளை உடனடியா கிளியர் பண்ணணும். இதுதான் இந்த பாதிப்புல இருந்து பாதுகாக்க ஒரே வழி. காட்டு பகுதியில் இருக்கிறவங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காட்டுக்கு போகிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த நோய் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. அதனால பயப்பட வேண்டாம். கொசுவத்தி மாதிரியான டைத்தில் டோல் அமைடு இருக்கிற கெமிக்கல்களை புதர்கள் இருக்கும் பகுதியில் தெளிக்கலாம். நல்ல சுத்தமான துவைச்ச துணிகளை பயன்படுத்தணும். காலில் செருப்பு, ஷூ இல்லாம புதர்களுக்கு பக்கத்துல போக கூடாது. முடிஞ்ச அளவுக்கு முழுக்கை சட்டை மாதிரி போட்டுக்கிட்டா இந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பாதிப்பை பத்தி எல்லா மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கும் சொல்லிட்டாங்களாம். இதனால பாதிக்கப்பட்டு யாராச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அவங்களுக்கு தீவிர கண்காணிப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கான். ஜாக்கிரதையா இருங்க மக்களே. தொடர்ச்சியா பல வைரஸ்கள் பரவுறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கிறப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.